श्रीगुरुभ्यो नमः. महागणपतये नमः. ஸ்ரீ பல்லசேன பகவதியே சரணம். ஸ்ரீ சோட்டானிக்கரையம்ம திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். அம்பாளின் மந்தஹாச மழையில் எல்லாரும் நனைய செய்த பிறகு நாம் ஒரு கடற்கரை பயணம் போவோமா? இந்த பதிவு எனது ஒரு சொப்னம், அதுவும் எனது குருமாமிக்காக அம்பாள் தந்தது. வாழ்க்கையின் தத்துவமே இதில் அடங்கி இருக்கு. ஸ்வப்னம் என்னவென்று முதலில் விளக்குகிறேன், வாங்கோ கேட்கலாம். குருமாமிக்கு ஒரு சந்தேகம். ஸ்நானம் செய்யாமல் ஜபம் பண்ணலாமோ? உடம்பு பழைய போல தெம்பாக இல்லையே என்று. நீ அம்பாளிடம் கேள், இது குருமாமியின் கட்டளை. இரவு தூங்கும் முன்பு நான் அம்பாளிடம் சொல்லறேன், அம்பா, எனது குருமாமியின் சந்தேகம் நீ தான் தீர்த்து வைக்கணும். உறக்கத்தில் என் பயணம் ஆரம்பம். கன்னியாகுமரி கடலோரம் காலார நடக்குகிறேன். அங்கொரு ஓரமாக ஒரு குடிசை. அதில் வயதான மூதாட்டி அமர்ந்து பாட்டு பாடுறா. நான் அங்கு சென்ற அவரை பார்த்து நமஸ்காரம் சொல்லறேன். அவரோ, நீ ஏன் என்னை வணங்குகிறாய்? நான் ஏழை மூதாட்டி என்கிறார். நானோ, ஏழ்மை என்றது தோற்றத்தில் அல்ல, உங்களை பார்த்தால் எனது அம்மா போல் இருக்கேளே, அதனால் வணங்குகிறேன். எங்களது உரையாடல் தொடர்கிறது. அம்மா என்றே அவரை சொல்கிறேன். பணம் என்றால் என்ன? நான், பா என்ற வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தம் அம்மா? பணிவு, பரிதாபம், பச்சாத்தாபம் என்று அடுக்கிக்கிட்டே போலாமே. பணம் என்றால் செல்வந்தர், ஆனால் உண்மையான செல்வம் பரிவு, பகுத்தறிவு என நினைக்கிறேன். அம்மா, நன்றாக பேசறாய் என்று நினைப்போ? நான், அம்மா, உங்கள் விழிகள் இந்த உலகமே திரண்டு வந்தது போல் காட்சி அளிக்குதே. உங்களிடம் என் பேச்சு இந்த மணல் தரியோളം வருமா? அம்மாவின் புன்சிரிப்பு. அம்மா சொல்கிறாள், ஸ்நானம் என்பது உடம்பு சம்பந்தமானது, மனசு குளிக்குமோ? பக்தி என்றது மனதில் உள்ளது, அதுக்கு ஸ்நானம் உண்டோ? என்னவன் நாமம் சொல்ல பக்தி ஒன்று மட்டும் போதுமே. உன் குருமாமியின் சந்தேகம் தீர்ந்திருக்கும் என நினைக்கிறேன். அதற்காக வந்த பாட்டை கேள்போம். சங்கீத கடலாம் சாரதையே, உனக்கு சம்சயம் வந்தது சரிதானா? சாகர வாழ்க்கையில் சங்கதிகள் பல உண்டு, சாகர வாழ்க்கையில் சங்கடங்களும் உண்டு. சங்கோஜம் கூடாமல் நீந்திடுவாய். எட்டில் ஒரு மாற்றம் ஈரட்டில் தெளிந்திடும், எண்பதில் தானே இன்னல்கள் தீர்ந்திடும். இறைவனை நினைத்திட இனி ஏன் தயக்கம்? இறைவனை நினைத்திட இனி ஏன் தயக்கம்? எப்பவும் சொல்லிடும் என் பெருமானை, இப்பவும் சொல்லிடுவாய் இனிதாக. சங்கீத கடலாம் சாரதையே, உனக்கு சம்சயம் வந்தது சரிதானா? சாகர வாழ்க்கையில் சங்கதிகள் பல உண்டு, சாகர வாழ்க்கையில் சங்கடங்களும் உண்டு. சங்கோஜம் கூடாமல் நீந்திடுவாய். மண்ணில் மறைந்திடும் மனித வாழ்க்கை
மணல் துளி போலும் குளிப்பதுண்டோ? மன்னவன் நாமத்தை மனதில் நினைத்தால், மன்னவன் நாமத்தை மனதில் நினைத்தால், மனம் தளராமல் மகிழ வைப்பார். மனம் தளராமல் மகிழ வைப்பார்.